இந்த மயில் கூடிய சீக்கிரம் தினேஷோட உண்மை முகத்த தெரியணும். நம்ம இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி மல்லி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. கூடிய சீக்கிரம் அப்படி ஒரு தருணம் நடக்க இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குற நமக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. இப்ப மயில விஜய் எப்படியாச்சும் காப்பாத்திருவாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பணத்த குடுத்துட்டு வந்துடுறாங்க. அதனால தினேஷ், மயில் 2 பேருமே அவங்க எப்படி பிளான் போட்டாங்களோ அதுபடி தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில மயில் இப்ப அவங்களுக்கு மொபைல் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ மொபைல் கடையில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ தினேஷோட ஃப்ரெண்டும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மயில் உள்ள மொபைல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் தினேஷ் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு வழியா மயிலை ஏமாத்தி வீட்டுக்கு வெளியில கூட்டிட்டு வந்துட்டேன். அடுத்ததா என்ன, இப்போ மயில் கையில் அந்த நகை இருக்குது, அந்த நகையை மட்டும் எப்படியாச்சும் ஏமாத்தி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஜாலியா செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் மயில் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா சூப்பரா தான் இருக்கும். ஆனா இப்போதைக்கு அவங்க பார்க்குற மாதிரி காமிப்பாங்களா அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மயில் கூட கொஞ்ச நாளைக்கு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு வீடு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த நகையை கொடு மயில், நாம வித்து காசாக்கிக்கலாம், அப்பதான் ஒவ்வொரு செலவுக்குமே யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மயில் கிட்ட கேட்க தான் செய்ய போறாங்க. மயிலுமே வீட்டில இருந்து நகையை திருடி மாத்திலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் நகையை தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல போறாங்க. நிச்சயமா இல்லை, தினேஷ் அவங்க முழுமையா நம்புறாங்க அப்படிங்கிறதால அந்த நகையை அவங்களோட கையில எடுத்து கொடுக்க தான் போறாங்க. தினேஷுமே அந்த நகையை உடனே வித்துருவாங்களா அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் விற்க முடியாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் இழுபறிகள் நிகழறதுக்குமே நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த சூழ்நிலையில மயில் பண்ற இந்த வேலைகள்லாம் மயிலுக்கு எப்பதான் தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கிறதே தெரியல. நான் அவங்க ஹாஸ்டல் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஹாஸ்டல்ல இருந்து ஏதாச்சும் ஃபோன் மல்லிக்கு வந்துச்சுது அப்படின்னு சொன்னா அப்பதான் அவங்களுமே யோசிப்பாங்க. அதன் பிறகு நிச்சயமா மயிலை தேடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.